வாகனம் ஒன்று எடுக்கிறதுக்கு பிளான் இருக்கா? அப்போ இந்த வீடியோ நீங்கள் டெஃபினேட்டாக பாருங்கள். இன்றைக்கு நான் பேச போகிறேன் முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பீட் டிராஃப்ட்டை பற்றி. ஸ்பீட் டிராஃப்ட் எடுக்கிறதால சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்பீட் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து சட்டப்படி இதால் வந்து அந்த வெஹிக்கிளை ஈஸியாக எனக்கு பே பண்ணிக்கொள்ள மெஜாரிட்டி ஆஃப் த பேர் சொல்லிக்கிறாங்க. ஸ்பீட் டிராஃப்ட் போவானம், இதில் நீங்கள் போனால் மாட்டிக்கொள்ளுவீங்க, உங்களுக்கு கெட்டிக்கொள்ள இல்லாமல் போகும், நீங்கள் எவ்வளோ கட்டினாலும் உங்களோட அமௌண்ட் வந்து குறையாது. இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இந்த ஒப்பீனியன்ஸை வேலிடேட் பண்ணுற பாயிண்ட்ஸை தான் இன்றைக்கி நான் எடுத்து வரேன். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெஃபினேட்டாக நீங்கள் காமர்ஸ் வித் மேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தி ரீசன் இந்த வீடியோ நான் செய்கிறேன்டா, நிறைய பேர் வந்து ஸ்பீட் டிராஃப்டில் மாட்டுறாங்க, நிறைய பேர் வந்து ஸ்பீட் டிராஃப்ட் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்றவங்களுக்கு மாட்டவானா, நீங்கள் ஃப்யூச்சரில் ஸ்பீட் டிராஃப்ட் எடுப்பு இது தெரிஞ்சவங்க நீங்கள் ஸ்பீட் டிராஃப்டில் கையை வைங்கன்னு சொல்லத்தான் இந்த அவேர்னஸுக்கு இந்த வீடியோ செய்யுது. ஸோ ஸ்பீட் டிராஃப்ட்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கல் வந்து எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு 20 லட்சம் வெஹிக்கிளுக்கு ஷார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் 10 லட்சமோட கையிலேக்கு 30 லட்சத்துக்கு ஒரு வாகனம், மேபி ஒரு ஆல்டோ, எனக்கு ஆல்டோனால 36 லட்சம், அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒரு ஆல்டோ கார்னு எடுக்க போகிறீங்க. இப்போ 30 லட்சத்துக்கு அந்த வெஹிக்கிளை நீங்கள் கோட் பண்ணிக்கிறாங்க, 10 லட்சம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. இப்போ 20 லட்சம் நீங்கள் ஸ்பீட் டிராஃப்ட் போட்டு போகிறீங்க. ஸோ 20 லட்சம் ஸ்பீட் டிராஃப்ட் பண்ண போல எல்லா ஸ்பீட் டிராஃப்ட்டுக்கும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று, அது சொல்லி வருஷ கணக்கில் வட்டி எவ்வளோ போடுவாங்கன்னா, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஸ்ரீலங்காவில் 15% மாதிரி போடுவாங்க, மேக்ஸிமம் போடுறேன்டா. ஸோ 2 மில்லியனுக்கு ஸ்பீட் டிராஃப்டில் 15% வட்டி எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் நீங்கள் வட்டி கட்டணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம்னா 12 மாதத்தில் உடைப்பு போல உங்களுக்கு மாதத்துக்கு 25,000 ரூபாயோட இன்ட்ரெஸ்ட் வந்து விடும். இப்போ நீங்கள் இருக்கிற டவுட் என்னென்னா, நான் இப்போ மாதம் 25,000 ரூபா கட்டிட்டு வந்தேன்டா, அந்த 20 லட்சத்தில் கேபிட்டல் அமௌண்ட் குறையுமா இல்லையா? அது சொல்லி நீங்கள் இனிஷியலாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சல்லி எவ்வளோ? 20 லட்சம். அதில் நீங்கள் வட்டி தான் 25,000 ரூபா கட்டுறீங்க. ஸோ 25,000 நீங்கள் வட்டி மாதம் கட்டுறதால உங்களோட 20 லட்சத்துலேருந்து ஒரு ரூபாவும் குறையாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக 3 லட்சம் கட்டினீங்க, செகண்ட் இயர் ஃபுல்லாக 3 லட்சம் கட்டினீங்க, 3வது வருஷமும் 3 லட்சம் கட்டினீங்க. இப்போ இப்படி 3 வருஷத்துக்கு நீங்கள் 9 லட்சம் வட்டி கட்டிக்கிறீங்க, ஆனால் கேபிட்டல் குறையாது. இப்போ இதுதான் நீங்கள் மெயின் விஷயம். மேபி இப்போ நீங்கள் 5 இயர்ஸ் உள்ளுக்கு ஸ்பீட் டிராஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த 5 இயர்ஸ் உள்ளுக்கு அந்த கேபிட்டலை நீங்கள் எப்படியுமே கெட்டவே வேணும். ஸோ உங்களுக்கு கேபிட்டல் கெட்ட காட்டிலையும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கெட்டிக்கொண்டு போயிடும். பட் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கண்டா, 25,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் போல 1 லட்சம் கெட்டுவாங்க. ஸோ என்ன ஆகுங்கண்டா, அந்த 20 லட்சத்தில்